ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இந்தியாவின் கடற்படை அரபிக் கடல்ல தன்னோட சம்பவத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தானும் பதிலுக்கு தன்னோட சீன போர் விமானங்களை வெளிக்காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன லேட்டஸ்டா நடந்திருக்கு, பகல்கம் தாக்குதல் அப்டேட் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கான காணொலியில நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பிளஸ் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே ஒமான்ல 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு. முதல் 2 பேச்சுவார்த்தை மாதிரி இது இல்லை. ஸோ சீரியஸான நெகோசியேஷன்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. என்ன சீரியஸா இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவுட்கம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கான காணொலியில நம்ம பார்த்து முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். லெட்ஸ் டைவ் இன்டு இட். நம்ம இந்திய கடற்படையின் அனைத்து போர்க்கப்பல்களும் டெஸ்ட்ராயர்ஸ் அண்ட் ஃப்ரிகேட்ஸ் தங்கிட்ட இருக்கும் லாங் ரேஞ்ச் மிசைல்களை ஏவி தன்னோட சோதனையை செஞ்சிருக்காங்க. இது மூலமா இந்தியாவின் கடற்படை தன்னோட ஏவுகணை தயார் நிலையை உறுதி பண்ணியிருக்காங்க. இவங்க ஏவுகணை சோதனை எல்லாமே அரபிக்கடலை நோக்கி இருந்திருக்கு. குறிப்பா பிரம்மோ சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலும் இந்த ஏவுகணை சோதனையில ஏவப்பட்டு சோதனை செய்யப்பட்டிருக்கு. நம்மளோட ஐஎன்எஸ் கொல்கத்தா தல்வார் கிளாஸ் ஃப்ரிகேட், ஐஎன்எஸ் விக்ரம் விமான தாங்கி கப்பலுடன் ஒரு கல்வரி கிளாஸ் சப்மரீனும் இருக்குங்கிற செய்தியை நம்ம போன கண்ணலில பதிவு பண்ணியிருந்தோம். இந்த போர்க்கப்பல்கள் இருக்கும் இடத்துல இருந்து ஒரு லாங் ரேஞ்ச் மிசைலானது ஏவப்பட்டால் அது அடுத்த 10 நிமிஷத்துல கராச்சியை நம்மளால காலி பண்ண முடியும். இது பாகிஸ்தானுக்கு தரக்கூடிய நேரடியான எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுது. போன காணொலியிலே சொல்லியிருந்தோம், பாகிஸ்தான் தான் அடுத்த 2 நாளைக்கு நேவல் ஃபயரிங் எக்ஸசைஸா பண்ண போறாங்க, அதற்கான நோட்டம் அறிவிச்சிருந்தாங்கன்னு. பட் இந்தியாவின் நேவி திடீர்னு தன்னோட நேவல் ஃபயரிங்கை பாகிஸ்தானின் நோட்டமுக்கு தக்க பதிலடி தரும் வகையில இப்ப சோதனையை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அரபிக்கடல்ல இந்தியாவின் கர்ஜனை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் இதை சமாளிக்கும் வகையில பாகிஸ்தானும் ஒரு புதிய காயநகரத்துல பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானின் விமானப்படை மொத்த F-16 ஸ்குவாட்ரன்ல பாதி F-16 ஸ்குவாட்ரனை குவாதர் துறைமுகத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. தன்னோட கடல் எல்லையையும் தன்னோட கடற்கரையும் இந்தியாவின் தாக்குதலில் இருந்து காப்பாற்றவும் தேவைனா பதிலடி தரும் வகையில இந்த ஒரு நடவடிக்கையானது பாகிஸ்தானின் ஏர்போர்ஸ் சார்பாக எடுக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தானின் விமானப்படை தெற்கு நோக்கி ஜரப்-இ-ஹைதரிங்கிற ஏரியல் டாக்டிக்கல் எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ண போறதா இப்ப அறிவிச்சிருக்காங்க. இந்த டாக்டிக்கல் எக்ஸசைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண இருக்கும் போர் விமானங்களானது சீனாவிடம் இருந்து வாங்கப்பட்ட J-10, JF-17 போன்ற போர் விமானங்களும், F-16 HQ-9ங்கிற சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், AEW&C சர்வேலன்ஸ் அண்ட் ரெகானிசன்ஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள், UCAV லைக் ஹை ஆல்டிடியூட் அண்ட் மீடியம் ஆல்டிடியூட் ட்ரோன்ஸ், ஏர் அண்ட் கிரவுண்ட் பேஸ்டு ஜாமர்ஸை பயன்படுத்தி டாக்டிக்கல் எக்ஸசைஸ்ல பாகிஸ்தானின் சார்பாக பயன்படுத்த இருக்கு. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த காம்போவை வச்சுக்கிட்டு இந்தியாவை சமாளிக்க முடியுமா, இந்தியாவை அடிக்க முடியுமா? நம்ம ஸ்குவாட்ரன்ஸ் கம்மியா இருந்தாலுமே இருக்கிற ஒவ்வொரு ஸ்குவாட்ரனும் அதுல இருக்கும் போர் விமானங்களும் அதற்காக பயன்படுத்தக்கூடிய ஹோம் க்ரோன் மிசைல்ஸ், அதோடைய அர்சனல்ஸ் எல்லாமே பாகிஸ்தானின் விமானப்படையை சொல்லி அடிக்கும் திறனை கொண்டதுதான். அப்பதான் இந்த சீனாவும் புரிஞ்சுக்க போறாங்க இந்தியாவின் பவர் என்ன, அவங்களுடைய போர் விமானத்தின் திறன் என்ன அப்படிங்கிறத. சில விஷயங்களெல்லாம் நம்ம பப்ளிக்கா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. பஹல்கம் தாக்குதல் கேஸ் ஆனது NIA கையில நம்மளுடைய உள்துறை அமைச்சகம் ஒப்படைச்சிருக்காங்க. வர வாரம் பிரேசிலா நடக்கவிருக்கும் பிரிக்ஸ் கூட்டத்துல கலந்து கொள்ள இருந்த நம்ம AM ஜெய்சங்கர் மற்றும் NS அஜித் தோவால் இந்த இரு தலைவர்களுமே இந்த சந்திப்பை அதிரடியா கேன்சல் பண்ணி அடுத்த வாரம் முழுக்க இந்தியாலே இருக்க போறாங்க. இந்தியாவின் இரு பெரு தலைகளுடைய ஸ்கெடியூல் சேஞ்ச் ஆனது ஏதோ ஒரு மிகப்பெரிய முடிவு அடுத்த வாரம் எடுக்கப்பட இருக்கு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது. இப்ப நம்ம ஒமானின் மஸ்கட்ல நடத்தப்பட்ட அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே நடந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை பத்தி பார்க்கலாம். போன 2 முறை இருந்த மாதிரி இல்லாம இந்த முறை சீரியஸான டிஸ்கஷன் விட்காஃப் மற்றும் அராக்ஷி இடையே நடந்திருக்கு. இந்த டிஸ்கஷன் லெட்டர் வடிவில் இன்டைரக்ட் டிஸ்கஷனா இரு தரப்பும் இடையே நடந்திருக்கு. போன முறையில ஒமானின் ஃபாரின் மினிஸ்டர், ஒமானின் குழு இந்த இரு தரப்புக்கும் இடையே இன்டைரக்டாக கொண்டு போனாங்க. ஆனா இந்த முறை கடிதம் வழியே நடத்தப்பட்டிருக்கு. அராக்ஷி சொன்னது என்னன்னா, எங்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளை சால்வ் பண்ண இந்த ஒரு சந்திப்புல நாங்க முயற்சி பண்ணோம், பட் முக்கியமான பிரச்சனைகள் எதுவும் தீர்க்கப்படல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவின் சார்பாக பெருசா எந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டும் தரப்படலைனாலும் தொடர்ந்து அவங்க பாசிட்டிவா இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஈரான் தன்னோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா அமெரிக்கா சில எக்கனாமிக் சாங்ஷன்ஸை நான் லிஃப்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அங்க இவங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சி வந்திருக்கும். கூடவே போன 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில விக்டப் அவர்கள் மீட்டிங் அப்போ ஒன்று சொல்லியிருந்தாரு, ஈரான் 3.67% என்ரிச் செய்யப்பட்ட யுரேனியமா வச்சுக்கலாம், அதற்கு அவங்களுக்கு அனுமதி தரப்படும், அதற்கு மீறி இருக்கிறதெல்லாம் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருந்தாரு. இதற்கு ஈரான் சார்பாகவும் ஓகேங்கிற மாதிரி இருந்தது. ஆனா அந்த மீட்டிங் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒரு செய்தியை சொல்றாரு, ஈரான் ஈவன் 3.67% என்ரிச்டு யுரேனியம் கூட அவங்க வச்சிருக்க கூடாது,
கம்ப்ளீட்டா அவங்க எல்லாமே வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மார்க்கோ ரூபியோவும் இதே தான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு. இதை பத்தின விவாதமும் இதை பத்தின டிஸ்கஷனும், அதாவது இந்த முரண்பாடுகளை களையறதுக்கான டிஸ்கஷனும் இங்க நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மீட்டிங் ஆனதுதான் ஆக்சுவலா கரெக்டா இவங்க 2 பேருக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் என்ன பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத இவங்க டிஸ்கஸ் பண்ணி பேசியிருக்கிறாங்க. இதோடைய அடுத்த கட்டமானது மே 3 யூரோப்ல வச்சு நடக்க இருக்கு. இதற்கு நடுவுல இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே பேரலா ஈரானின் பந்தார் அபாஸ்ல இருக்கும் ரஜேவ் துறைமுகத்துல மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்துல 750க்கும் மேற்பட்ட மக்கள்கள் காயமடைச்சிருக்காங்க அண்ட் 14க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்ததா முதற்கட்ட செய்தி சொல்லுது. இந்த விபத்தானது மேபி கெமிக்கல் எக்ஸ்ப்ளோஷனா இருக்கலாம் அப்படின்னு முதற்கட்ட செய்தி மூலியமா சொல்ல வருது. பட் போப் பிரான்சிஸின் இறுதி சடங்குல கலந்துகிட்ட ட்ரம்ப் அவர்கள் இந்த மீட்டிங்கை பத்தியும் இஸ்ரேலை பத்தியும் கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானுக்கு எதிரான போர்ல எங்களையும் இழுத்துட பாக்குறாரு, ஆனா நாங்க கிளியரா இருக்கிறோம். எங்களுக்கு ஈரான் கூட வெறும் நியூக்ளியர் நெகோசியேஷன் டீல் மட்டும் தான் இருக்கு. இஸ்ரேல் மாதிரி எந்த விவகாரமும் இல்லை. எங்களுடைய நியூக்ளியர் டிஸ்கஷனும் ரொம்ப பாசிட்டிவான வகையில தான் போய்கிட்டு இருக்கு. இதை நாங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தையிலே முடிக்க விரும்புறோம். ஸோ பெஞ்சமின் நெத்தன்யாகு நினைக்கிற மாதிரி எங்களையும் அவர் கூட சேர்ந்து போர்ல இழுத்து விடுற காரியம்லாம் என்னைக்கும் நடக்காது. நாங்கள் இதை பேச்சுவார்த்தையிலே முடிக்க தான் விரும்புகிறோம், அதுவும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் நெத்தன்யாகுவுக்கு ஆசை நிறைவேறாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொன்னு ஈரான் கூட நாங்கள் பேச்சுவார்த்தையிலேயே தான் இதை முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் இந்த ஒரு செய்தியை அமெரிக்காவின் பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட இருந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஸோ இதற்கு மேல தாக்குதல் நடவடிக்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இஸ்ரேலை மையப்படுத்தியும் இஸ்ரேலின் தனிப்பட்ட நடவடிக்கையாகவே தான் இருக்க போகுது. பார்க்கலாம் இஸ்ரேலின் அடுத்த கட்ட நடவடிக்கை ஈரானுக்கு எதிராக எப்படி இருக்கு, அமெரிக்காவின் அணுகுமுறை ஈரானுக்கு எதிராகவும் தொடர்ந்து டிப்ளமேட்டிக் டாக்ஸாவே போகுதா, இல்ல எப்படி இது முடிய போகுது அப்படிங்கறது நம்ம அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மே 3 நாம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இது மாதிரியான செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.